தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கக் கோரி வரும் 15ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் இதற்கான போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது விநியோக திட்டத்திற்கு என தமிழக அரசு தனித்துறையை உருவாக்க வேண்டும், நியாய விலைக் கடைகளுக்கு தட்டுப்பாடின்றி அத்தியாவசிய பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் அடைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகளுக்கு சரியான எடையில் பொருள்கள் வழங்கப்படுவதில்லை. கார்டு எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் பொருள்கள் வழங்கப்படுவதில்லை. டிஎன்சிஎஸ்சிக்கு இணையான ஊதிய விகிதம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தனித்துறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் வருகிற 15/5/2018 அன்று மாநிலம் முழுவதும் ஒரு நாள் கடையடைப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடை பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என எங்களது தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது.